ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு என் மெத்தடில் நான் செய்ய போகிறேன். இப்போ கடாயை வச்சாச்சு. கடாயை வச்சு நல்லா காஞ்சிருச்சு. ஆயில் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கடுகு போட்டுட்டு அதுக்கப்புறம் காமிக்கிறேன். கடுகு போட்டாச்சு. இப்போ வெங்காயத்தக்காளி வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். வெங்காயத்தக்காளி வந்துட்டு தக்காளி தொக்கு செய்கிறதுக்கு இவ்வளோ வெங்காயம் தக்காளி. கருவேப்பிலை போட்டாச்சு. கருவேப்பிலை போட்டு வெங்காயம், தக்காளி, தக்காளி நல்லா வதக்கிடணும். வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கிட்டு வதங்கிட்டே இருக்கட்டும். அதில் உப்பு மஞ்சத்தூள் போட்டுடலாம். உப்பு மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ நல்லா வதக்கிட்டு நல்லா வதங்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு நல்லா இருக்குங்க. என் மெத்தடு நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிய வைங்க. இஞ்சி பூண்டு விழுது போட்டு பூண்டு விழுது போட்டாச்சு. இப்போ வதக்கிடலாம். நல்லா சேர்த்து வதக்கிட்டு வதக்கிட்டு இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் அலசி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டாச்சு. இப்போ கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வதக்கிட்டு அப்புறம் காரம் கம்மியாக தான் போட்டுக்கலாம். ரொம்ப அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. காரம் மீடியமாக போட்டு அப்புறம் கரம் மசாலா போடலாம். இருங்க, வீட்டு மிளகாத்தூள் போட்டு காமிக்கிறேன். மிளகாத்தூள் போட்டாச்சு. வீட்டு மிளகாத்தூள் கொஞ்சமாக தான் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா போடணும். கரம் மசாலா போட்டுட்டு காமிக்கிறேன். கரம் மசாலா போட்டாச்சு. போட்டுட்டு ஆயில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிருக்கேன் நான். ஏன்னா ஆயில் ஊற்றணும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. ஆயிலும் ஒரு கண்ட்ரோல் இருக்குங்க நம்ம கையில். எல்லாமே அளவுக்கு மீறி போயிடக்கூடாது, நல்லா இருக்காது. கரெக்டாக எது எதுக்கு எவ்வளோ திட்டமோ நம்மளாம் போடணும். நான் எல்லாமே ஃபுல்லாக கண் பார்க்குறது கையளவு தாங்க. இதுதான் அதுதான் இல்லை, கையளவே போட்டு நான் சமைச்சிடுவேன். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றணுன்னா சட்டை போட்டு மூடினோம்னா வெந்துடும். கத்திரிக்காய் முருங்கைக்காய் ஊற்றியாச்சு. இருங்க, காய் வெந்தோணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். காய் வெந்தோன்னு காமிக்கிறேங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை போட்டுட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.